சிவனடியார் வேடம் தாங்கி பசி என்று நாயனார் வீட்டு கதவை தட்டினார். இளையன்குடி மாறநாயனார் அடியவரை வரவேற்று இருக்கச் செய்தார். வீட்டில் அரிசி இல்லை, நெல் இல்லை. அன்று வயலிலே நெல் விதைக்கப்பட்டது. அதை வாரி கொண்டு வந்து தந்தால் அமுதாக்க முயற்சிக்கிறேன் என்று துணைவியார் கூறினார். நள்ளிரவில் கொட்டும் மழையில் இடி மின்னலுக்கிடையே தலையில் ஒரு கூடையை கவிழ்த்து கொண்டு இளையன்குடி மாறநாயனார் வயலுக்கு சென்றார். அங்கு விதைத்திருந்த விதை நெல்லை வாரி கொணர்ந்து தன் மனைவியிடம் அளித்தார். கரியமுதுக்கு கொல்லையில் முளைத்திருந்த புஞ்சை குறும்பயிர்களை கொணர்ந்தார். விறகில்லையே, என் செய்வது என்று துணையார் கேட்க வீட்டின் கூரையை பீத்து எடுத்து விறகாக கொடுத்தார். மனைவியரும் அமுது செய்து முடித்தார். பின்னர் இளையன்குடி மாறநாயனார் கண் துயிலும் சிவனடியாரை மெதுவாக எழுப்பி திரு அமுது செய்ய அழைத்தார். அவரும் ஜோதியாய் எழுந்து தோன்ற நாயனாரும் நாயகியும் திகைத்தனர். சிவபெருமான் உமாதேவியரோடு விடை மீது எழுந்தருளி அறுசுவை உணர்வை அன்பர்களுக்கு அனுதினமும் அளித்து வந்த நாயனாருக்கும் நாயகியாருக்கும் சிவகதி அளித்து அருளினார்.